திமுக அரசு தோல்வியுற்ற ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பதாகவும் திமுகவை சேர்ந்த 11 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ள மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழகத்தில் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்துள்ளது கவலை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். ஒரு அமைச்சர் ஊழல் வழக்குல ஜெயிலில் இருந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு அமைச்சர் ஊழல் வழக்குல தண்டனை கொடுத்து அவர் அமைச்சர் பதவியை இழந்திருக்கிறார். இப்படி 11 அமைச்சர்கள் மேல ஊழல் வழக்குகள் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தோல்வியுற்ற ஆட்சியாளர்களாக இன்றைக்கு மக்களை போதைக்கு அடிமையாக்குகின்ற செயல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முன்னாள் நிர்வாகி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த நிர்வாகி ஒரு மிகப்பெரிய போதை கடத்தல்ல அவர்கள் தொடர்பு ஏற்பட்டு இன்றைக்கு தமிழகத்துல எந்த அளவுக்கு போதை கடத்துபவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள், விடுதலை சிறுத்தைகளை கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் துணை போயிருக்கிறார்கள் என்பது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.